அது என்ஐசி மேப் வச்சுட்டு காமிக்கிறாரு. கன்னியாகுமரிக்கு கீழே ஒரு திட்டு தெரியுது, அந்த திட்டை பற்றி நீங்கள் ஏன் ஆய்வு பண்ணக்கூடாது? நீங்கள் தான் ஒரிசாவில் மினரல் மேப்பிங் ப்ராஜெக்ட்டில் இருந்தீங்களே, நீங்கள் அடிப்படையில் ஃபிசிக்ஸ் படித்தவங்க, அடிப்படையில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் இருந்தவங்க, சிஎன்சி மிஷின் டூலில் இருந்தவங்க, நீங்கள் ஏன் அந்த ரிமோட் சென்சிங் அவங்களோட சேர்ந்து நிறைய ஃபீல்டு ஒர்க் போயிருக்கீங்க? ஒரிசாவோட மினரல் மேப்பிங் ப்ராஜெக்ட் இருக்குது. அவர் என்னை பற்றி அவர் தான் சொல்கிறார். நான் சொல்கிறேன் எனக்கு எந்த தகுதி இல்லைன்றப்ப தகுதி இருக்குது. அப்போ நான் கேட்குறேன், ஒரிசா புவனேஸ்வர்லேருந்து என்னால் எப்படி அங்கே போக முடியும்? எல்லாம் போக முடியும் சொன்ன பிறகு அந்த ஆர்வம் வந்து எல்லா நூல்களும் படிக்க ஆரம்பித்தேன். பாவாணருடைய நூல்கள், அப்புறம் அப்பாதுரியாரோட நூல்கள், அது இல்லாமல் அலெக்சாண்டர் கோந்தருடைய நூல்கள், சுமதி ராமசாமி அவங்க நூல்கள், நிறைய பேர்கள் எழுதின நூல்கள், இப்போ ஜெயகரன் வந்த நூல் வந்தது, இதெல்லாம் படிச்சுட்டு இருக்கேன். படிக்கிறப்பையும் ஒரு தெளிவு வரலை. அப்போ தான் வாய்ப்புகள் வந்து என்னை நோக்கி நகர ஆரம்பிச்சது. எப்பயுமே நான் நினைக்கிறது என்னென்னா, ஒரு விஷயத்தை சிந்திச்சோன்னா அதுக்கான வாய்ப்புகள் வந்துக்கிட்டே இருக்கும், இயற்கையாகவே அமையும். அந்த மாதிரி அமைகிறப்ப தான் நான் டெல்லி போகிறேன். டெல்லியில் போகிறப்ப